வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So in the last part of the where queuing models அதோட வீடியோ. So in the previous videos we have covered what is queuing model, அது related concepts and the previous years கேட்ட question related to queuing modelsல so various examination boards discuss பண்ணிருப்போம். So only few engineering service examination and gate examination questions are pending. So அது வந்து இந்த வீடியோல வந்து கவர் பண்ணிடலாம். சரியா? So வீடியோ போகும்னால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ ஸோ வி ஹவ் கவர்டு ஸோ அப் டு ஸோ வி ஹவ் டிஸ்கஸ் த ப்ரீவியஸ் இயர் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை செக் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தது. ஸோ 3/10 லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The average time between the two arrivals of a customer at a counter at a garment store is 4 minutes. சரியா? ஸோ 1/λ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு லாம்டா வேணும்னா இப்போ டைரக்ட்லி ஐ கேன் டேக் ஸோ 1/4 into 60 எடுத்திங்கன்னா பெர் ஹவர் கிடைக்கும். ஸோ 15 customers பெர் ஹவர். அவ்வளோதான். ஆவரேஜ் டைம் ஆஃப் ஏ கவுண்டர் டு சர்வ் த கஸ்டமர். ஸோ அதே தான். இப்போ வந்து எனக்கு வந்து 1/μ கொடுத்துருக்காங்க. ஸோ மியூ வேணும்னா 1/3 into 60. ஸோ 20 customers per hour சர்வீஸ் ரேட்டு. சரியா? ஸோ பாய்சான் அண்ட் எக்ஸ்பென்சிவல் கொடுத்தாச்சு. கஸ்டமர் கவுண்டர் வே ஹவ் டு வெயிட் அப்படின்னா டைரெக்டாக ரோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாம்டா பை மியூ. அவ்வளோதான். ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ 15/20. ஸோ 3 5s ஆர் ஸோ 3/4 0.75 ஆன்சர். அவ்வளோதான். டைரக்ட் கொஸ்டின் 0.75. நெக்ஸ்ட் கொஸ்டின். So number of vehicles arriving per unit time at a vehicle maintenance shop at any instant of time can be assessed if the probability of that number and the average rate of arrival is known. இது கரெக்ட் தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்டே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, the vehicles K arriving at a vehicle maintenance shop with the probability P of K. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து இப்போ அரைவலுக்கு வந்து நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதோட ஃபார்முலா லாம்டா டி ஹோல் பவர் n இன்ட்டு இ பவர் மைனஸ் லாம்டா டி டிவைட் பை n ஃபேக்டோரியல் படிச்சிருப்போம். ஸோ இங்கே டைம் t ஈக்குவல் டு 1 படுத்தீங்கன்னா லாம்டா பவர் கே இ பவர் மைனஸ் லாம்டா டிவைட் பை கே ஃபேக்டோரியல். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக இது எல்லாமே இனிஷியலாகவே தெரியும். சரியா? ஸோ போத் ஆர் ட்ரூ அண்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் சில ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் இருக்கு. சரியா? ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் 96ல் கேட்டது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அரைவல் ரேட் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் லாம்டா அண்ட் த சர்வீஸ் ரேட் இஸ் மியூ ஃபார் எ வெயிட்டிங் லைன் சிஸ்டம் ஹேவிங் எம் நம்பர் ஆஃப் சர்வீஸ் ஸ்டேஷன். சரியா? ஸோ சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து நிறைய இருக்கு. So m number of service station இருக்கு. Then the probability of a service unit being turned out in the time interval கொடுத்திருக்காங்க. சர்வீஸ்க்கு வந்து டைம் இன்டர்வல். ஸோ ஸ்டார்டிங் ஸோ டீல இருந்து இட் வில் பி சம் டாலரன்ஸ் கொடுத்துருக்கு டெல்டா டி. சரியா? ஸோ 3 பிளஸ் ஒரு 0.5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கிவன் தட் தேர் ஆர் n யூனிட்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதான் வந்து n யூனிட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த சிஸ்டம் at the time t and being less than m. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சர்வீஸோட வந்து இப்போ கம்மியாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ராபிலிட்டி வந்து சர்வீஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஸோ இதை வந்து டைரக்ட் ஃபார்முலா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வீஸ் ரேட் இன்ட்டு அந்த டாலரன்ஸ் எவ்வளோ டைம் கொடுக்குமோ அதுதான். ஸோ சர்வீஸ் ரேட் இஸ் மியூ இன்ட்டு இந்த அடிஷனல் டைம் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ டி ப்ளஸ் டெல்டா டி இந்த மேக்ஸிமம் டைம் லிமிட் எவ்வளோ இருக்கோ அதுதான் மியூ இன்ட்டு சர்வீஸ் ரேட் இன்ட்டு மேக்ஸிமம் டைம் லிமிட். ஸோ மியூ இன்ட்டு டெல்டா டி இஸ் தான் ஆன்சர். சரியா? அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் அதில் உள்ளது இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்டதுலேயும். ஸோ இந்த queuing ப்ராப்ளம்ஸ் இஃப் த அரைவல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரேண்டம் தென் த ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் ஆஃப் அரைவல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அரைவல் தான் கேட்டிருக்கு. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் 2018 ஸோ இதில் கேட்ட இதான் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் லாஸ்ட்டு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் கேட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த queuing தியரி வித் மல்டிபிள் சர்வர்ஸ் த நேச்சர் ஆஃப் த வெயிட்டிங் சிச்சுவேஷன்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்ட் அனலைஸ்ட் மேத்தமெட்டிக்கலி இஃப். ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்டே வந்து வி ஹவ் நோன் அரைவல் பேட்டர்ன் சர்வீஸ் பேட்டர்ன் அண்ட் த queuing டிசிப்ளின் மஸ்ட் பி நோன் இன் த queuing தியரி. ஸோ வந்து ஆப்ஷன் டி. சரியா? ஸோ லாஸ் கவர்னிங் அரைவல்ஸ் சர்வீஸ் டைம் அண்ட் த ஆர்டர் இன் விச் த அரைவிங் யூனிட்ஸ் ஆர் டேக்கன். ஸோ இது எல்லாமே தெரியும். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அது எல்லாமே ஆர்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்? ஸோ வி ஹவ் கவர்ட் கம்ப்ளீட்டட் த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ்ல கேட்ட queuing மாடல்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். சரியா? ஸோ m by mi queuing சிஸ்டம். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அரைவல்ஸ். ஸோ இந்த இன்டர்வல் லென்த் t இஸ் த பாய்சான் ரேண்டம் வேரியபிள். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் பீயிங் n அரைவல் இதெல்லாமே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு.
ஸோ பிடிஎஃப் ஆஃப் இன்டர்வல் அரைவல் டைம். ஸோ இது வந்து ஃபார்முலாலே படிச்சிருப்போம், லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி. பிடிஎஃப் கேட்டிருந்தாலே அதுதான் சரியா. ஸோ இன்டர்வல் அரைவல் டைத்துக்கு ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் லேம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கன்சிடர் ஏ சிங்கிள் சர்வர் கியூயிங் மாடல் வித் த பாய்சான் அரைவல்ஸ். லேம்டா வந்து கொடுத்தாச்சு, எக்ஸ்போனன்ஷியல் சர்வீஸ். ஸோ ஓகே, த number in the system is restricted to a maximum of 10. The probability that a person who comes in leaves without joining the queue. So இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தோம், இந்த கொஸ்டின் கேட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பார்த்துங்க. 1 divided by n plus 1 சரியா. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ லிமிட் பண்ணிட்டோம், எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம் வந்து லிமிட் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளவான ப்ராபபிலிட்டி இஃப் a customer comes in பட் வந்து சர்வீஸ் வந்து without joining the queue சரியா. ஸோ உள்ள வந்திருக்கா, ஜாயினிங் வந்து queuல ஜாயின் பண்ணல, அது வந்து ப்ராபபிலிட்டி என்னன்னா 1 divided by n plus 1. ஸோ என்னங்கிறது இங்கே நம்மளுக்கு கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் எவ்வளவு 10. ஸோ 1 divided by 11, அவ்வளோதான், டைரக்ட் கொஸ்டின் தான் சரியா. ஸோ 1 divided by 11 is the answer. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இன் a single serve infinite population queuing model, arrivals follow a Poisson distribution with a mean. ஸோ லேம்டா கொடுத்தாச்சு சரியா. ஸோ அதே மாதிரி ஸோ 4 per hour கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ மியூ சர்வீஸ் ரேட் வேணும்னா எனக்கு ஸோ பெர் ஹவருக்கு எடுக்கணும். ஸோ இங்கே 1/12 இன்ட்டு 60 போட்டிங்கன்னா 5 கஸ்டமர்ஸ் பெர் ஹவர் கிடைக்கும் சரியா. ஸோ எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் த கியூ, ஸோ எல்கியூ கேட்டிருக்காங்க. ஸோ ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. ஸோ ரோ ஃபார்முலா லேம்டா பை மியூ 4/5. ஸோ 4/5 இன்ட்டு 4/5. ஸோ 1 மைனஸ் போட்டிங்கன்னா 1/5 கிடைக்கும். ஸோ 16 டிவைடட் பை 25 இன்ட்டு 5 சரியா. ஸோ 5, ஸோ 3.2. ஸோ 3.2 is the answer, ஆப்ஷன் பி சரியா. 16/5 அப்படின்னு வரும். ஸோ 3.5, ஸோ அதான் ஆன்சர். ஸோ 3.2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் இன் தி queuing சிஸ்டம் இன்க்ரீசஸ். ஸோ த சேம் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸில் இதே தான், ஆக்சுவலாக கேட்டு தான் வந்து பேஸாக இருக்கும். 97ல் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ரிப்பீட் பண்ணிருந்துச்சு. ஸோ இவர் மீன் டைம் இந்த கியூ வந்து டிக்ரீஸ் ஆயிரும். எனக்கு வந்து சர்வீஸ் வந்து இப்போ வந்து ப்ரொவைடிங் சர்வீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சர்வர் வச்சிருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேஷன் பேரலாக வந்து if we are going to increase. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து ஒரு சர்வர்ல வந்து சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரயில்வே டிக்கெட் நீங்க வந்து புக்கிங் கவுண்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்டர் போட்டால் என்ன ஆகும், எனக்கு வந்து கண்டிப்பா வந்து வெயிட்டிங் டைம் இந்த கியூ, அதாவது மீன் டைம் வந்து கண்டிப்பா வந்து கம்மியாயிரும். எனக்கு ஒரு கியூ இல்லைன்னா அடுத்த கியூ ஆப்ஷன் வந்து நிறைய ஆயிடுது. அதனால காஸ்ட் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீஸ் இந்த கியூயிங் சிஸ்டம் இன்க்ரீசஸ். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து we are going to add the server facility. ஆட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மீன் டைம் வந்து கம்மியாயிரும், கியூவில் வந்து வெயிட் பண்ணுறது கம்மியாயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவிங் அட் ஏ ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர். ஸோ பாய்சான், ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 8 கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. ஸோ யுவர் 8 கஸ்டமர்ஸ் பெர் அவர் கொடுத்தாச்சு. ஸோ லேம்டா 8 per hour. ஸோ அதே மாதிரி இங்கே சர்வீஸ் ஃபெசிலிட்டி, ஸோ மியூ 6 minutes பெர் கஸ்டமர் சரியா. ஸோ 6 minutes கொடுத்துருக்கு. ஸோ 1/6 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 6 customers per hour. ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இங்கே வந்து எல்கியூ தான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ எல்கியூ டைரக்ட் ஃபார்முலா தான், யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் அண்ட் யூ வில் கெட் த ஆன்சர் சரியா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8/10. ஸோ ரோ வந்து 8/10 வரும். ஸோ ஃபர்தர் ஸோ 4/5 சரியா. ஸோ 4/5 just substitute in the formulas and you will get yeah. So take 6 minutes per customer. Okay. So 4/5 the square. So 2 times வரும் divided by 1/5. So 16 divided by, so same இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லே அதே தான். So 5 தான் வருது. 3.2. So 3.2 is the answer. Gate 2006ல மறுபடியும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க சரியா. ஈஸி டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ 3.2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இங்கே மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ஃபெசிலிட்டி ஹேஸ் பாய்சான் அரைவல் ரேட்ஸ், நெகட்டிவ் எக்ஸ்போனன்ஷியல் சர்வீஸ் சிஸ்டம் அண்ட் ஆப்ரேட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கியூ டிசிப்ளின். பிரேக் டவுன் அக்கர்ஸ் ஆன் ஆவரேஜ் 3 per day with a range 0 to 8. ஸோ எனக்கு வந்து ஆவரேஜாக வந்து இப்போ தெரியும் சரியா. ஸோ வந்து இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்போ லேம்டா எனக்கு வந்து 3
ஃபெயிலியர்ஸ் பெர் டேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் தான் இருக்குது, கரெக்டு தான். ஸோ மெயின்டெனன்ஸ் குரூ கேன் சர்வீஸ், ஓகே சர்வீஸ் வந்து பார்க்குறோம் 6 machines பெர் டே. ஸோ அது வந்து பெர் டே கொடுத்துருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி டேக் 6 பெர் டே, அவ்வளோதான். சரியா? ஸோ the mean waiting time for an item to be serviced. ஸோ மீன் வெயிட்டிங் டைம், ஸோ எனக்கு வந்து இப்போ மீன் வெயிட்டிங் டைம் கேட்டாலே, ஸோ வி ஹவ் ஸ்டடிட் மீன் வந்துருச்சுனாலே கியூ தான் வரணும் வெயிட்டிங் டைம். ஸோ WQ தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ WQ கால்குலேட் பண்ணால் LQ டிவைடட் பை லாம்டா போட்டிங்கன்னா கிடைக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ரோ கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ 3/6, ஸோ 1/2. ஸோ LQ வேணா ரோ ஸ்கொயர் 1/2 இன்ட்டு 1/2 டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. ஸோ அங்கே 1/2 வரும். ஸோ 1/4 இன்ட்டு 2 ஆயிரும். ஸோ யூ வில் கெட் 1/2 இஸ் யுவர் LQ. ஸோ LQ வந்து எனக்கு 1/2 டிவைடட் பை லாம்டா. ஸோ இது வந்து இன்னும் டிவைடட் பை 3. ஸோ 1/6. ஸோ 1/6 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1/6 டே. The mean waiting time for an item to be serviced would be. சரியா? ஸோ நான் வந்து இந்த ரோ அண்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் லாம்டா மீ வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோ, மாற்றிடக்கூடாது. ஸோ யூ ஹவ் டு ஃபாலோ எனி ஒன் மெத்தட். சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அரைவல்ஸ் அட் ஏ டெலிஃபோன் பூத் ஆர் கன்சிடர் டு பி பாய்சன் வித் ஆன் ஆவரேஜ் டைம். ஸோ மறுபடியும் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ லாம்டா வேணும்னா 1/10 இன்ட்டு 60 போட்டிங்கன்னா 6 கஸ்டமர்ஸ். சரியா? ஸோ 6 கஸ்டமர்ஸ் இங்கே வந்து ஆக்சுவலாக டெலிஃபோன் இருக்குது. சரியா? ஸோ 6 யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பெர் ஹவர். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து அவ்வளோ கிடைக்கும். ஸோ லென்த் ஆஃப் ஏ ஃபோன் கால் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸ்பனன்ஷியலி வித் மீன். ஸோ 3 மினிட்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ மியூ வேல்யூ வேணும்னா 1/3 இன்ட்டு 60. ஸோ 20. சரியா? ஸோ 20 யூனிட்ஸ் பெர் ஹவர் கிடச்சிருக்கு. ஸோ டஸ் நாட் ஹேவ் டு வெயிட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 மைனஸ் ரோ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கால்குலேட் பண்ணுவோம். 6/20. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா we will get 3/10 வரும், 0.3. சரியா? ஸோ எனக்கு வந்து டஸ் நாட் ஹேவ் டு வெயிட். ஸோ டஸ் நாட் ஹேவ் டு வெயிட்னா ஐடியல். ஸோ 1 மைனஸ் ரோ. ஸோ 1 மைனஸ் 0.3, 0.7 இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் சி 0.7. அவ்வளோதான். ஸோ லிட்டில்ஸ்லாம் இஸ் ஏ ரிலேஷன்ஷிப். சரி, அந்த சேம் கொஸ்டின் நம்ம டிஆர்பியில் வந்து 2017 இதில் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி கேட் 2010 கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஃபார்முலா படிச்சிருப்போம். வெயிட்டிங் டைம் இன் ஏ கியூ ஆர் சிஸ்டம். ஸோ அதையும் வந்து வி ஆர் கோயிங் டு ரிலேட் வித் த லென்த். சரியா? ஸோ இது ஃபார்முலா படிச்சிருக்கோம். WASனா LS by lambda, WQ LQ by lambda. சரியா? ஸோ இதான் வந்து லிட்டில்ஸ் லா ஃபார்முலாஸ். ஜஸ்ட் ஹியர் we are going to relationship between the length of the system with the waiting time. சார் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து Q with the Q. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் 2013. ஸோ அதில் கேட்டால் 1 மார்க் கொஸ்டின். கஸ்டமர் அரைவல் அட் ஏ கவுண்டர் ரேட். ஸோ இங்கே அதே தான் 50 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லாம்டா வேல்யூ 50 and tickets are issued in the order of an arrival. Average time taken for issuing a ticket. So issuing a ticket கொடுத்தாச்சு. ஸோ மியூ வேல்யூ ஸோ 1 மினிட்ல இருக்குன்னா 1/1 அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் அவருக்கு மாற்றிட்டேன்னா 60. ஸோ 60 டிக்கெட்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் 50 பெர் ஹவர் கொடுக்குறோம். ஓகே. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் த கியூ. ஸோ வெயிட்டிங் டைம் இன் த கியூனா WQ வந்து கேட்டிருக்கு. ஸோ LQ by lambda போட்டேன்னா எனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கால்குலேட்டிங் ரோ வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 50/60 5/6 எனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் LQ. ஸோ LQ ஃபார்முலா ரோ ஸ்கொயர். ஸோ 5/6 இன்ட்டு 5/6 டிவைடட் பை 1 மைனஸ் ரோ 1/6 ஆயிரும். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா 25/36. இது 6/1 வரும். ஸோ 6 இங்கே 6. ஸோ 25/6 இஸ் மை LQ வேல்யூ. சரியா? ஸோ 25/6 இன்ட்டு ஸோ மை லாம்டா வேல்யூ 50. சரியா? ஸோ 1 2. ஸோ யூ வில் கெட் 1/12. ஸோ இது வந்து 1/12 ஹவரில் எனக்கு இருக்குது. சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து கொடுத்தது வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1/12 இஸ் த ஹவர்ஸ். ஸோ இன்ட்டு 60 போட்டிங்கன்னா கிடச்சிரும் 5 மினிட்ஸ் இஸ் மை ஆன்சர். ஆப்ஷன் சி.
சரியா. ஸோ 1/2 நீங்கள் பார்த்தோன்னே ஆப்ஷன் இல்லை தப்பு நினைச்சிட வேண்டாம். ஸோ எல்லா இடத்தையும் வியோ கால்குலேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸில் வச்சிருக்கோம். சரியா. ஸோ கொஸ்டினில் கொடுத்த எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது. ஸோ ஃபைனலி யூ ஹவ் டு கால்குலேட் கன்வெர்ட் இன்ட்டு மினிட்ஸ் இன்ட்டு 60. ஸோ 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் தெரியும். மாற்றிட்டீங்கன்னா யூ வில் கெட் த 5 மினிட்ஸ் த ஆன்சர். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு 2017 அதில் கேட்ட கொஸ்டின். ஸோ எகெயின் மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்கான். டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்குது. அரைவல் ரேட் எகெயின் 12. சரியா. So which one of the following service rates will provide a steady state finite queue length? சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெடி ஸ்டேட் ஃபைனைட் கியூ லென்த்னா யுவர் சர்வீஸ் ரேட் இருக்கு இல்லையா. ஸோ மியூ வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் த லேம்டா. இதான் கண்டிஷன். ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபார் யுவர் ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு கேட்டதுனால இதான் கண்டிஷன். ஸ்டெடி ஸ்டேட் ஃபைனைட் கியூ லென்த் இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து இதுதான். யுவர் சர்வீஸ் ரேட் ஷுட் பி மோர் தேன் த அரைவல் ரேட் இருக்கணும். ஸோ கொடுத்த ஆப்ஷனில் பாருங்கள் அரைவல் ரேட் 12 இருக்குது. ஸோ இதோட அதிகமான நம்பர் எது இருக்குது அதான் ஆப்ஷன். 6, 10, 12. ஸோ 24 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து இந்த லாஜிக் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஸ்டெடி ஸ்டேட்டாக இருந்தால் இவர் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா சர்வீஸ் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ணுவோம். அரைவல் வந்து எனக்கு 2 பேர் வராங்க, சர்வீஸ் ரேட் வந்து நான் அதே டயத்து வந்து 3 பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி ஆர் ஹேவிங் ஸ்டெடி ஸ்டேட். இதான் வந்து ரெக்கமெண்டட் ஒன்று நம்ம படிச்சிருப்போம். ஹிண்ட் பாயிண்ட்ஸில் எழுதிருப்போம் ஃபர்ஸ்ட் வீடியோவில். சேம் ஹியர் வி ஆர் கோயிங் டு அப்ளை. அவ்வளோதான். சரியா. ஸோ இது 2016. சரியா. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே டைரெக்டாக கேட்டிருக்காங்க பார்த்துங்க. ஸோ லேம்டா எகெயின். ஸோ சிங்கிள் கியூயிங் மாடல் வித் த லேம்டா அரைவல் ரேட் கொடுத்தாச்சு 12 per hour. ஸோ அண்ட் த சர்வீஸ் ரேட் மியூ ஆல்சோ கிவன் 24. ஸோ எனக்கு இப்போ ரோ வேணும்னா லேம்டா பை மியூ போட்டிங்கன்னா கிடைக்கும் 1/2. சரியா. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் தட் எ கஸ்டமர் இஸ் இன் த கியூ இன் மினிட்ஸ். அதே தான் கேட்டிருக்கு. எக்ஸ்பெக்டட் டைம் இன் த கியூ அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா எல்கியூ கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ எல்கியூ ஃபார்முலா தெரியும் எனக்கு. சாரி, எக்ஸ்பெக்டட் டைம் கேட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம்னா வெயிட்டிங் டைம் இன் த கியூ, டபிள்யூக்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ எல்கியூ பை லேம்டா. ஸோ எகெயின் த சேம் அதே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலா ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோ போடுவேன். ஸோ ரோ ஸ்கொயர்னா 1/2 இன்ட்டு 1/2 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2 1/2. ஸோ மேலே நியூமரேட்டர் 1/4ன்னு வந்துடும். இங்கே 2/1. ஸோ அதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ யூ வில் கெட் 1/2. Yeah. So 1/2 is the LQ. So LQ by lambda. So 1/2 into lambda value 12. So 1/, எவ்வளோ இருக்கு எனக்கு 1/24 கிடைக்கும். சரியா. ஸோ 1/24 hours. இங்கே கொஸ்டினில் கேட்டது மினிட்ஸில் கேட்டிருக்கு. ஸோ இன்ட்டு 60. ஸோ 60 டிவைடட் பை 24. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ஸோ 12 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 5 12s are 60, 2 12s are 24. ஸோ 5/2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2.5 மினிட்ஸ்னு அர்த்தம். சரியா. ஸோ ஆன்சர் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இருக்குது 2.5 மினிட்ஸ். சரியா. எக்ஸ்பெக்டட் தட் எ கஸ்டமர் இஸ் இன் த கியூ. எக்ஸ்பெக்டட் டைம்னாலும் சரி வெயிட்டிங் டைம் இது வந்து கியூவில் கேட்டு ஆனால் டபிள்யூக்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். டைரக்ட் கொஸ்டின் தான். சரியா. So next, so in the notation A, B, C, D, F are summarizing the characteristics of queuing situation. So the letters B and D stands for. சரியா. So B கேட்டிருக்கு. So B வந்து தெரியும் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த சர்வீஸ் ரேட் வர்றது B. Cங்கிறது நம்பர் ஆஃப் சர்வீஸ் சேனல். ஏங்கிறது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் எ அரைவல் ரேட்டு. ஸோ இது சர்வீஸ் ரேட். ஸோ சர்வீஸ் வந்து 2 ஆப்ஷனில் வருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டி. ஸோ டிங்கிறது கியூ டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா, ரேண்டம் இன் அந்த என்னது ரேண்டம் வரும் இல்லையா, ரேண்டம் இன் சர்வீஸ் ஃபர்ஸ்ட், ரேண்டம் இன் சர்வீஸ் ஆர்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்போம் இல்லையா அது. அப்படின்னா ப்ரீஎம்டிவ். ஸோ எமர்ஜென்சி இதில் கொடுக்க போகிறோம். அது வந்து கியூ டிசிப்ளின். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இதான் கேட்டிருக்கு. சரியா. ஸோ பி அண்ட் டி தான் சார், பி அண்ட் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பின்னா எனக்கு தெரியும் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே டிங்கிறது வந்து நம்ம என்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஈன்னு கேட்டிருந்தாங்கன்னு என்ன எழுதிருக்கணும்? ஈங்கிறது வந்து சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சரியா. ஆர் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். கெப்பாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. சைஸ் ஆர் கெப்பாசிட்டி. இது வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் எஃப்ங்கிறது. ஸோ அந்த நொட்டேஷன்லாம் இன்னொரு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. கெப்பாசிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதுதான் சொல்லும். சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாப்ஸ் அரைவ்
at a facility for service in random order. Okay, probability distribution of number of arrivals of jobs. So arrival nale Poisson distribution தான் சரியா. So இது 14 and 15 ல கேட்ட क्वेश्चंस. Next, so your last question இதுதான் சரியா. So cars arrive at a service station Poisson distribution தான் கொடுத்திருக்காங்க. So at a arrival time, so கொடுத்தாச்சு lambda value 5 per hour கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி சர்வீஸ் டைம் இன் 10 minutes கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் அஸ் யூஷுவல் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பெர் ஹவருக்கு. மினிட்ஸில் கொடுத்ததை 6 per hour சரியா. ஸோ சர்வீஸ் ரேட்டு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் இந்த கியூ கேட்டிருக்கு. ஸோ வெயிட்டிங் டைமுக்கு இன்னொரு ஃபார்முலா WQ LQ by lambda சரியா. ஸோ கேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வெயிட்டிங் டைம் அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த கியூ ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும், ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 minus ரோ. இதுக்கு வந்து ரோ வந்து எடுத்துட்டோம்னா எனக்கு லாம்டா பை மீனா 5/6. ஸோ 5/6 இன்ட்டு 5/6 டிவைடட் பை 1/6 வரும். ஸோ 25 இந்த சேம் இதே மாதிரியே தான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ இங்கே 6 சரியா, 6 6 ஆர் 35. ஸோ 25/6 LQ வந்து 25/6 வரும் இன்ட்டு லாம்டா வேல்யூ 5 சரியா. 5/6 hours. இது வந்து 5/6 வந்து ஹவர்ஸில் இருக்கு சரியா. 5/6 hours இதான் வெயிட்டிங் டைம் இந்த கியூ. ஸோ இன்ட்டு மினிட்ஸுக்கு மாத்தானா இன்ட்டு 60 போட்டுருங்க. 10 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் 50 minutes இஸ் த ஆன்சர் சரியா. மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 50 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் சரியா. ஸோ அவ்வளோதான் queuing models. So we have covered all the previous year questions from the various examination boards including gate questions. So எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் வீடியோ we will discuss about the pertinent CPM சரியா. ஸோ அதான் வந்து உங்கள் ஆப்ரேஷன் இஸ் லாஸ்ட் டாபிக். ஸோ டோன்ட் forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you for your valuable time. Thank you.